திருச்சி புதுக்கோட்டை பக்கம்லாம் சில எலெக்ஷன் பூத்தில் இன்றைக்கி தேர்தல் இல்லையா, சில எலெக்ஷன் பூத்தில் இந்த அணில் குஞ்சு பாய்ஸ் என்ன பண்ணியிருக்கானுங்க, போயிட்டு ஓட்டு போடு ஃபஸ்ட் டைமாக ஓட்டு போட போயிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சில பேர்லாம் போயிட்டு அந்த பட்டன் இருக்கும் இல்லையா, பாக்ஸ் எலெக்ஷன், அதை என்ன சொல்கிறது, ஓட்டு பதிவு பண்ணுற இயந்திரம், அதில் போய் பார்த்துட்டு எத்தனை பெட்டி வச்சுருந்தானுங்கன்னு தெரில. 2-3 பெட்டி கூட ஒரு சில பூத்தில் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எத்தனை பேர் போட்டி போடுறாங்களோ அத்தனை பேருடைய பேரும் இருக்கணும், கட்சி பேர் இருக்கணும், அப்புறம் அந்த பட்டன் இருக்கும், லைட் எரியும். இது ஒரு 3-4 பாக்ஸ் கூட வச்சுருப்பாங்க. போயிட்டு எல்லா பாக்ஸ்லையும் தேடி பார்த்துருக்கானுங்க. தேடி பார்த்துட்டு விஜய் ஃபோட்டோவே காணோம், எங்களை ஏமாத்துறாங்க, விஜய் இந்த இந்த ஓட்டு போடுற இயந்திரத்தில் விஜய் ஃபோட்டோவை காணோம் அப்படின்னு போய் கேட்டிருக்கிறானுங்க. பார்த்துக்குங்க, மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் பட்டிருக்காங்க அப்படிங்கிறது கேலி கூத்தாக இருக்குது. அதாவது ஒரு கட்சி, அந்த பேர், அந்த கட்சியோடைய சார்பாக யார் எலெக்ஷனில் போட்டி போடுறா, அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதா அர்த்தம் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு தான் இந்த இத்தனை வருஷம் படிக்க வச்சுருக்காங்கிறானுங்க இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். ஆனாலும் எத்தனை பேர் இப்போது அவங்கள தற்குறின்னு சொல்ல முடியாது, தற்குறின்னு சொல்ல முடியாது, அறிவு அற்ற ஒரு சமூகமாக தான் இன்னமும் சில பேர்லாம் இருக்காங்க. இன்னும் இந்த சுயமாக சிந்திக்கிற திறனை அதை கல்வி மூலயமா தான் மேம்படுத்த முடியும். சரியான தரமான கல்வியாக இருக்கணும். சும்மா நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு வராங்க போகிறாங்க அப்படின்னு இருக்கிறது இல்லை. சிந்திக்கிறதுங்கிறது பல பாடங்களை சொல்லி கொடுக்கறதும், பல விஷயங்களை கற்றுத்தரதும், அப்புறம் ப்ராக்டிக்கல் நாலேஜ். அப்போ தான் சுயமாக சிந்திக்கிற திறனுங்கிறது அப்போ தான் வளரும். சும்மா ஸ்கூலுக்கு வராங்க போகிறாங்க, அது படிக்க வச்சோம் அர்த்தம் கிடையாது. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இத்தனை வருஷ காலமாக இத்தனை ஸ்கூல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா தரமான கல்வி இல்லை அப்படின்னு தான் நிரூபிக்குதே தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம் தலையெழுத்து எப்படி மாறப்போதோ இந்த எலெக்ஷன்.